நித்தியம் நீராடுவதினாலும் புண்ணிய நதிகளில் நீராடுவதினாலும் ஜபதபங்கள் ஹோமங்கள் தாமிரபரணி மகாத்மியத்தில் விசேஷமாக சொல்லப்படக்கூடிய புண்ணிய பித்ருதீர்த்தமான குறுக்குத்துறைன்னு சொல்லக்கூடிய குறுக்குத்துறை கிராமத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் இன்னைக்கு தை அமாவாசையான திலதர்ப்பண கர்மமானது நடந்துருக்கு. விசேஷமாக வருஷங்களில் சொல்லக்கூடிய 2 விதமான பொது தர்ப்பணத்தில் ஒன்று ஆடி அமாவாசை, மற்றொன்று தை அமாவாசை. தை அமாவாசை, இந்த தை அமாவாசையை லட்சதீப அமாவாசைன்னு சொல்லக்கூடிய விசேஷமான தை அமாவாசையானதில் பித்தர்களான முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் சொல்லக்கூடிய எழுந்தண்ணி இறைக்கிறதுனால பித்தர்களுடைய மனசு சந்தோஷப்படுறதும் யுகத்தில் வாழக்கூடிய வருங்கால சந்ததிகளுக்கு பூர்ணமான சௌக்கியங்களை பித்தர்களான முன்னோர்கள் ஆசீர்வாதமாக தரதாகவும் கருதக்கூடிய ஒரு ஐதீகமான ஒரு சடங்கானது தாமிரபரணியினுடைய நதிக்கரையில் திருநெல்வேலி மாநகரத்தில் குறுக்குத்துறையில் நடந்துருக்கு. தர்ப்பணாதிகள் நடந்துருக்கு. எல்லா விதமான மனசுள்ள மக்கள்களும் பித்தர்களான முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய நீர்த்தார் கடன் சொல்லக்கூடிய மரியாதையை வெகு சிறப்பாக குறுக்குத்துறையில் நடத்திட்டு இருக்காங்க. வருங்கால சந்ததிக்கு நம்ம முன்னோர்களுக்கு செய்த அவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை நமக்கு கெடுக்காமல் இருக்கிறதுக்கு பாரம்பரியம் நம்ம பிள்ளைகளும் நம்மளே மாதிரி அப்பா அம்மா இல்லைன்னா நாளைக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை இருக்குது. அதனால் தை அமாவாசை ஆடி அமாவாசை கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுக்கு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஆற்றுல திதி கொடுக்குறது எள்ளு தெளிச்சு கொடுத்தாலே ஒரு பெரிய மனசுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதுக்காண்டி தான் நாங்கள் எல்லாருமே செய்கிறது. முன்னோர்கள் வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆடி அமாவாசைக்கு எல்லாரும் கொடுக்கணும். தாய் தகப்பன் இறந்துட்டா அது கொடுக்காதவங்களுக்கு குடும்பம் பயங்கர கஷ்டப்படும். அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிக்கணும்னா இந்த தை அமாவாசைக்கு கொடுக்கணும். அவங்க கடவுள் அவங்கள மன்னிச்சு இது பண்ணுவாங்க. அது சித்திரபுத்தன், கிருஷ்ணர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வழிபடுதாங்களா, குடும்பத்தை நினைக்கானா, தாய் தகப்பன் நினைக்கானா அப்படின்னு நினைப்பாங்க. இதுலேயும் கொடுக்க தவறினால் அடுத்தால இன்னொரு அமாவாசை வரும், அதுக்கு கொடுக்கணும். நம்ம குடும்பம் மேலும் மேலும் செல்வம் சீரும் சிறப்புமா செல்வமும் பெருகும். குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் நல்ல ஆயுசோட நல்ல பலனை அடைவாங்க. 2வது தாய் தகப்பனை மறக்காத நாள் இந்த நாள் ஆடி அமாவாசை மட்டும் நம்ம மறக்காமல் அவங்கள நினச்சி நம்ம செய்யலாம். நம்ம முன்னோர்களை நினைவூட்டும் நாளாக இதை வச்சு நம்ம இதை வழிபடுதோம். அவ்வளோ.